காரணம் ஏதாவது பதட்டமான செய்தி இருந்தால் மட்டுமே சந்திக்கும் இடமாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்காக சந்தோஷமான சூழலில் இங்கே நாம் சந்திக்க வேண்டி வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இது ரொம்ப சௌகரியமான ஹால்னு சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு நல்ல நினைவுகள் இங்கே இருக்கின்றன. திரு கேவி அவர்களை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு நான் புறப்பட்டு சென்றது இந்த அறையிலிருந்து தான், இந்த கதவு வழியாக தான். திரும்ப வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சிடும் போட்டிருக்கா என்று என் தாயிடம் சொன்னதும் இந்த வீட்டில் தான். நான் பலரம் பயந்தது இந்த வீட்டில் தான். இதை விற்க வேண்டி வரும் என்று உங்களிடம் சொன்னதும் இந்த இடத்தில் தான். இன்று அடுத்த படம் என்ன அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அதிக படங்கள் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் வித்தியாசம் ஏற்படும் அளவிற்கு என்னுடைய சினிமா வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இந்த இடத்தில் தான். இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமாக எனக்கு பட்டது. இது எனக்கு முக்கியம். அவங்கள ஒரு குழு கொண்டு போய் கொள்ள முடிவு பண்ணி ஆடியன்ஸ் டேஸ்ட் பத்தி என்ன ஒரு 61 பேர் வந்து யூடியூப்ல அப்லோட் ஆன மைக்கேல் மதன காமராஜர் படத்தை டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள போய் கொல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீ ஆடியன்ஸ் டேஸ்ட் பத்தி அதாவது குத்துமுறை கண்டுபிடிக்கணுன்றதுக்கே தெரிஞ்சு வராம இல்ல நீங்க இந்த மைக்கேல் மதன காமராஜன் கதையை தயாரிப்பாளரே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணாரு. ஏன்னா தயாரிப்பாளரிடமே சென்று இது ஏன் சார் எடுக்கிறீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கலாமே என்று அதற்கு முன்னால் வந்த படங்களை சுட்டிக்காட்டுவது உண்டு. இந்த டிஸ்லைக் என்பது இல்லாமல் இருக்காது. எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாக அது மாறிவிட்டால் அது சர்வாதிகாரப்படும். பிடிக்கலன்னா உதப்பேன் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அது வேண்டாம்னு தோன்றுது. அந்த 61 பேரையும் நம் படங்களை பிடிக்க வைப்பது என்னுடைய கடமை. அவங்களுக்கு 61 பேருடைய பேர் யாருன்னு பார்த்து வச்சுங்க, ஆள் யாருன்னு பார்த்து வச்சுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்துடலாம். நல்ல படத்தால நல்ல கரையால தான் அவங்களை அடிக்கணுமே தவிர வெறும் கையால் அடிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. புத்தகமும் இல்லைன்னு ஒரே ஆள் தான். இதுல வந்து இரட்டை வேடம் என்பது இல்லை, 2 வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று வந்து 21ஆம் நூற்றாண்டு. வித்தியாசமான ஒரு படம். இதுல என்ன இல்லை என்பதை தெளிவாக சொல்ல முடியும். என்ன இருக்கிறது என்பது நீளமான பட்டியல், என்ன இல்லை என்பது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். இதுல வந்து வழிந்தோடும் ரத்தம் அண்டி ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுவதும் கார் சேசிங்கும் மனிதர்களை ட்ரிபிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும் அல்லது துப்பாக்கியால் சுடுவதும் ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். இது காமெடி படமான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அழுகிற படம்னு கேட்டா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரெண்டும் நெகிழ்வு நிறைய இருக்கும் படத்துல, சிரிப்பும் நிறைய இருக்கும். ரெண்டும் கலந்துருக்காங்க. பார்க்கும்போது 2 கலந்தே வரும். ஆனா ரொம்ப சிம்பிளா கலந்துருக்கும். ஏன்னா சொல்லப்படுவது போல் some of the best ideas are the simple ideas. சிறந்த ஐடியான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப எளிமையான சில யோசனைகளாக தான் இருக்கும். தலைவலிக்கு என்னென்ன பாத்திரம் எழுத்துற அக்யூபஞ்சர் அதுன்னு நிறைய தண்ணி குடிச்சா சரியா போயிடுங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ஐடியா. ஆனா அதை யாரும் சொன்னா ஏற்றுக்கிறதும் கிடையாது, நம்ம ட்ரை பண்றதும் கிடையாது. யோசித்து பாருங்க, அவருக்கு இந்த படத்தையும் காட்ட முடியல. அதில் அவர் நடிக்காம தான் வந்திருந்தார். எத்தனையோ படத்தில் நடிக்கல. ஆனா இந்த படத்தில் அவர் நடித்து விட்டு போயிருக்கிறார் என்பது வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆவணமான அது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆவணம். ஏன் இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல ஒரு அம்மா தனியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்த்து ஒரு படமாக இது மாதிரி இருந்தது. ஒரு 3 படம் கே. விஸ்வநாத் சாரோட, அதுல ரொம்ப நெருங்கிட்டோம். பாலச்சந்தர் சார் கூட அது மாதிரி 10 மடங்கு 12 மடங்கு ஜாஸ்தி 36 படம் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த 36 படங்கிறது வந்து என் தகப்பனார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நாம் செலவழித்த மனித நேரங்களை விட அதிக நேரம் திரு பாலச்சந்தர் அவர்களுடன் அனந்த் அவர்களுடன் நாம் கழித்த நேரங்கள். இது ஏதோ எங்களை பார்த்து கற்றுக்கிட்டாங்க நாங்கள் பெருமைப்பட்டுக்க முடியாது. நான் அவர் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன்.
அப்ப அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ யார்கிட்ட கத்துப்பாருன்னு சொல்லவே முடியாது. எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர் திரைக்கதை எங்கிருந்து எடுக்கிறார் என்பதையும் சொல்ல முடியாது. அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ஏதோ வேற எங்கேயோ வச்சிருக்க நம்மளே பார்த்துட்டு இருப்பாரு, நம்மையும் கடந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா காட்சியில பார்த்தா நம்ம சொன்ன ஒரு விஷயம் அவரை தாக்கி இருக்கும், சின்ன ஜோக்கா இருக்கும், அதை வச்சு ஒரு பெரிய திரைக்கதையை அவர் பின்னி எடுத்துருவாங்க. பயத்திலையுமே அது இருக்கு. அந்த அச்சுறுத்தல் அச்சம் இருக்கிறது என்பதை விட அந்த உரிமை இருக்கிறது என்பது நமக்கு ஞாபகம் இருக்கு. அது பயப்படுறோம்னு சொல்லிட்டு இருக்க பேச்சு. நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா பத்திரிகையில என்ன எழுதலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இது அவருக்கும் தெரியும், எனக்கும் சரி ஒரு பெரிய புதிய அனுபவமா இருக்காது ஒண்ணு. ஏன்னா நாமெல்லாம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. திரு கேவி அவர்களுடன் நாங்கள் பழகிவிட்டதாலோ எல்லாரும் எல்லார் வேலையும் செய்வோம். அதுல வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது வந்து எந்த லேபர் செஞ்சாலும் வந்து ஒரு டிக்னிட்டி உண்டு. ஒரு படத்தை உந்தி முன்னே தள்ளுவதற்கு யார் எந்த பாகத்தை பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த தேர் நகர்த்த வேண்டும் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது ரமேஷ் பல நேரங்களில் நான் எடுக்கும் சினிமாக்களில் இருந்திருக்கிறார். இன்னொரு பெரிய உதாரணம் சொல்ல வேணும்னா, குணா படத்தின் இயக்குனர் ஏற்கனவே எனது படத்தில் நான் இல்லாத படங்களை எல்லாம் இயக்கியவர், குணாவுக்கும் இயக்குனர். அதற்கு பிறகு ஒரு கொஞ்சம் வருடங்களிலேயே மீண்டும் எனக்கு உதவி இயக்குனராக வருகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு மார்க்கெட்டை சரிஞ்சிருக்கிறது இல்லை. நான் அவருக்கு உதவி இயக்குனராக இருந்தேன் குணாவின் சார். அதற்கு அவரோட பரிமாற்றம் தான் அது. ஒரு அது மாதிரி தான் நாங்கள் நான் டிவிக்கு ஃபோன் போட்டு விரும்பாட்டிக்கு கூப்பிட்டேன், வந்து பண்ணி கொடுத்தாரு, ஏராம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் படம் டைரக்ட் பண்ணாரு, வேஷம் கொடுத்தா வேஷம் நடிப்பார். இந்த சினிமா என்னும் இந்த அற்புத தொழிற்சாலையில் எந்த வேலை கிடைத்தாலும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு சிறிய கூட்டம். நல்ல உயர் பதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே என்பதுதான் எங்களுடைய வாக்கியம். We are facing it. Slowly the certification board is turning into a censor board all over again. They have given us a list of words that we cannot use. I don't think that is progress. I think that's a regression. And I'm not even sharing my, comparing my ideas with that of what my peers are saying in Bombay and other places. I'm very sure similar voices will rise from all corners of this filmmaking community. And the citizens on Facebook and Twitter were put behind bars earlier. Oh, that is very important because you cannot, because even in the film industry, I hear 9 voices which talk about shutting down the internet, shutting down the voices. It's the same voices which said we'll shut down the satellite televisions. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த பத்திரிகை என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த மாதிரி தடைகளை எதுவும் நான் ஏற்படுத்தியது கிடையாது. நாம் தனியாகவே வைக்க வேண்டி இருந்தது. இந்த பத்திரிகையாளர்களை வலைதள பத்திரிகையாளர்கள் தனியாக சந்திக்கும் ஒரு ஏற்பாடை செய்திருந்தேன். காரணம், இந்த வளர்ச்சிகளை தடுக்க கூடாது என்பதும் என்னுடைய கருத்து, முடியாது என்பது ஒரு கருத்து, கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதுதான் முக்கியமான கருத்து. ஏனென்றால் இது நம்முடைய பரிமாண வளர்ச்சியின், நம்முடைய சமுதாய பரிமாண வளர்ச்சியின் ஒரு சான்று. அதை நீங்கள் அமைதிப்படுத்த முற்படுத்தல் என்பது தவறான காரியம். மகாராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த இங்கிலாந்திலேயே ஹைட் பார்க்கில் சோப் பாக்ஸ் ஆரேட்டரி என்பதை அனுமதித்தார்கள். அரசுக்கு எதிரான குரலை அங்கே எழுப்பி தங்கள் கோபங்களை தனித்துக் கொள்ள ஒரு பிரஷர் குக்கர் விசில் வச்ச மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அதாவது பக்கீர்சாமி என்பவர், அவரு எங்களுக்கு என்ன நன்றி அவருக்கு அப்படின்னா, ஒன்று நேர்மையான ஒரு மனிதரை பற்றி சொல்ல மறந்துடுறோம். நம்ம வழக்கமாக நம்ம குற்றம் சாட்டும் பொழுது மட்டுமே இவருக்கு வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு குற்றம் சொல்வதற்கு மட்டுமே நாம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லுகிறேன். தவிர நல்லது செய்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போ நடக்காது. ஒரு 70 வயசுல தள்ளாடிட்டு இருக்கும்போது 80 வயசுல ரிட்டையர் ஆகி சினிமானா என்னன்னு மறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தணும். பக்கீர்சாமி என்பவர்கள்
தமிழ் சினிமாவிற்கு கிடைத்திருக்கும் பல சுதந்திரங்களுக்கும் பல நேர்மையான நியாயமான தீர்ப்புகளுக்கும் காரணமாக பின்னால் நேர்மையானவர். அந்த நேர்மையெல்லாம் போற்றப்பட வேண்டும். இவரும் போற்றப்பட வேண்டிய ஒருவர். அதனால அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். அதனால அந்த வேலையை நான் செய்யாமல் அதை அவர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து அதில் அவங்களாம் வேலை மாற்றம் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போயிடாம தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும். நல்ல டாக்டர்கள் அமெரிக்கா போறேன்னு பொருட்கள் நமக்கு இல்லாத மாதிரி, நல்ல இளைஞர்கள் அமெரிக்கா போறேன்னு பொருட்கள் இங்கே ஆள் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி நல்ல ஆட்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது சமுதாயத்தின் கடமையாக நான் நினைக்கிறேன். அந்த குழுவிலேயே பலருக்கு தெரியும். ஆக நான் புத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் அந்த தொழில் நான் மிதமாக சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான். அதில் பெரிய பேர் அனுபவம் உள்ளவர்களை கேட்டால் சிரித்துக் கொண்டு அதற்கு சரியான பதிலை சொல்வார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். டிவைட் பண்ணாதான் ஹீரோயின் இருக்கிறாரு. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதுல ஊர்வசி நடிக்கிறாருன்னு சொல்றது ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. இதுல நான் சொன்னது போல வாட் இஸ் நாட் தேர் இன் தி ஃபிலிம் சொல்லிட்டேன். வாட் இஸ் தேர் இன் திஸ் ஃபிலிம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அதாவது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைங்கிறது அது ஒரு காலகட்டம். என் கூட நடித்த எல்லாருமே ஒரு டிரைவர் வேஷம் கூட இந்த படத்துல பிரமாதமா இருக்குங்க என்று சொல்வது ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஆதாரமாக சான்றாக சோதனை முயற்சியாக எனக்கு தோன்றியது. ஆனால் வெவ்வேறு காரணங்களுக்காக முதல் படம் வராமல் 2வது படம் தான் முதல்ல வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் 2 படங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். ஜிப்ரானை போட்டுதான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு எடுத்துரைத்த ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. 3வது படம் அதுவாக நிகழ்ந்து விட்டது. கிட்டத்தட்ட பினிஷில் சிஜி ஒர்க் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. இது நிஜம். மனிதர் தான். 1000-1500 வருடங்களுக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர்கள் சரியாக பிரெஞ்சு பேசுவதற்கு முன்னால் இதுல ஆட்டக்கலைஞர் ஆலோசனை வழங்கி இருக்கிறார் ஜெயச்சந்திரன் என்பவர்கள். அற்புதமான நடன கலைஞர்களையும் சில பேர் அது வேற யாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான அதற்கான பயிற்சியே தனி. அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது உணர முடியும். பார்க்கும்போது குயின் விக்டோரியாவை பார்க்கும்போது கிடைத்த சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் கிடைக்கிறது. அவர் கையில் செங்கோலும் நெற்றியில் கோகினூர், நாம் திருடிய கோகினூர் வேதத்தையும் வச்சுட்டு அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்கள பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட பல்லாத இந்த கிழவனை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. கிளிமூக்கு ராஜாஜி ஒருத்தர் தலையில முடி இல்லாமல் கண்ணாடி போட்டுக்கொண்டு கைத்தடியுடன் வரும் ராஜாஜியை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். மூக்குப்படி போடும் அண்ணா அவர்கள் தமிழ் முழங்கும் போது அதை பார்க்கும்போது அவங்களோட அழகான நடிகர்கள் எத்தனையோ பேர் இருந்தா கூட நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆக பிரம்மாண்டம் என்பது அரங்க அமைப்புகளில் அதுவும் இருக்கு கொஞ்சம். பட் அது அல்ல. ஒரு பேர் உணர்வுங்கிறது ஒரு தேசத்துக்கே ஏற்படுத்திய அந்த உணர்வு. காந்தி நடந்து வருவதையும் போட்டுவிட்டு வைஷ்ணவ ஜனத்தோ அல்லது ரகுபதி ராகவராஜராம பார்த்தால் ஏற்படும் உணர்வு எந்த ரீத காட்சிக்கும் எந்த சினிமா காட்சிக்கும் கிடைக்காத ஒரு தனி என்னை பொறுத்தவரை. நான் பல இளைஞர்களுடன் வேலை செஞ்சிருக்கேன். அதில் ஒருத்தர் சுபாரமன் அவர்கள். இந்த படத்தில் நிறைய அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. இதுல இருக்கிறதுக்குள்ள மூத்தவர் கே விஸ்வநாத், கே பாலச்சந்திரன் அவர்கள். இவர்களெல்லாம் அவரோட மூத்தவர். ஆனா அவர் சொல்லும் கதைகள் கேட்பதற்கு அவர் ஒரு பெரும் கூட்டத்தை ஒரு 3 மணி நேரம் போவது தெரியாமல் இருந்து கேட்க வைக்கக்கூடிய திறமை உள்ளவர் இந்த வயது. மியூசிக் பத்தி இது என்ன படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறதுனால இதை பத்தி நான் இப்ப விளக்குவது அதோடைய முழு விளக்கமாக அமையாது. தவிர தேவையில்லாம வெவ்வேறு காட்சிகளை நான் இங்க உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறோம். இருக்காரு. அவர்தான் எனக்கு இசை கொஞ்ச நாள் கத்துக்களும் கொடுக்கும் அகௌரவத்தை தனக்கு ஏற்படுத்தி கொண்டவர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இன்றைய தேதியில் 80 தாண்டிய அவர் 3 ஆக்டேவ் சர்வ சாதாரணமாக பாடக்கூடியவர்.
வியப்பு. எங்களெல்லாம் முடியாது, அதையும் சொல்லணும். என்னால் முடியுங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க, அதுக்கும் காரணமாக இருக்கலாம். அதுக்கு எனக்கு என் கையில் இல்லை. ஏன்னா அது என்னுடைய தயாரிப்பாக இருந்தால் இந்நேரம் சர்ச்சையெல்லாம் கடந்து அது கண்டிப்பாக உங்கள் மடியில் விழுந்து தவழ்ந்து கொண்டிருக்கும். படம் நினைச்சா அவங்க பங்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு ஆங்கில, பிரெஞ்சு, தமிழ் படம். அதற்கான தயாரிப்புகளும் தயார் நிலையுடன் வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். என் நண்பருக்கு நான் கொடுக்க வேண்டும். அவர் நாயகன் டயலாக் சொன்னார். இருக்கலாம், பாருங்க. நீங்க எல்லாத்தையும் குட்டையும் போட்டு உடைக்கணும் நினைத்தீங்கன்னா அடிக்கடி பார்ப்போம். அதை நாங்கள் முடிஞ்சவரெல்லாம் பாப்புலரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாடல் பலருக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது. அதனால அதை பத்தி எங்க கேட்காம விட்டுருவாங்க. நானுன்னு கை காட்டுறோம் கூட்டத்தில் போட்டோ எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு கவிஞனாக நான் அதை விட்டுறாதீங்க, அந்த வரையை படிக்கணும்னு சொல்ல கடமைப்பட்டு தான் அதை நம்ம இசை வெளியீட்டு விழா வரும்போது அதை பத்தி பேசினோம். தொழில் முனைப்பு, ஃபோக்கஸ் ஒரு பிரீஃபிங் கொடுத்தோம்னா அது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு செய்யும் விஷயம் தான். ஒரு பகுதி தான் இந்த சினிமா என்பதை தெளிவாக புரிந்துகிறோம். நான் தான் சினிமா எனும் எல்லாம் என்னை போலவே சினிமாவின் ஒரு பகுதி தான் நாம். வெல்லப்போவது கடைசியாக சினிமா தான் என்பதை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தன் கலையை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் இளம் கலைஞர் தான் செய்வோம். நாங்க ஆனா ஏன் இணைந்து நடிக்கவில்லை என்பதை எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட கூட இத்தனை முறை கேட்டிருக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்றோம், ரொம்ப ஆசைப்படுறோம். அதை நாங்க மனசுல வச்சுக்கிறோம். தமிழ் சினிமால இதுவரைக்கும் புரியாத ஒரு விஷயம் தான். எந்த விஷயம் புரியல இது வரைக்கும் தமிழ் சினிமால எனக்கு இந்த விஷயம் இன்ன வரைக்கும் புரியல அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை சொல்லுங்க. பல விஷயங்கள் ஒற்றுமையாக ஏன் நாம் இருக்க முடியாது என்பதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. சின்ன விஷயம் அது. அந்த கூட்டு முயற்சி இல்லாமல் உலகமே கிடையாது. யுத்தத்தினால் சாதிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. அது அமெரிக்காவே உணர்ந்து தன்னுடைய மிரட்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்து மடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒற்றுமை என்பது ஏன் இன்னும் நமக்கு வர மாட்டேங்கிறது? கலைஞர்களை விட்டு விடுங்க, அவர்கள் முதிரிப்பட்டார்கள். வியாபாரிகள் மத்தியில் கூட ஒத்துமை வர மாட்டேன் என்பதுதான் வியப்பான ஒரு கட்டம். சந்திக்க வாய்ப்பு வேணும்னா உடனே சரி பார்க்கணும். அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கு உங்களுடைய உள்ள வாங்கன்னு கேட்டேன். இல்ல நான் இங்கிருந்து பேசிட்டு போறேன். எவ்வளவு தூரத்தில் இருக்கு உங்க படம்? இல்ல இன்னும் ஆரம்பிக்கல ஷூட்டிங். அப்ப உள்ள வரேன்னு வந்தாரு. அது சொல்லிட்டு உள்ள வந்தது, தயவு செய்து இந்த படத்தை எடுக்காதீங்க, நீங்க நாத்தூராம் கொடுத்த வேஷம் தானே போடுறீங்க அப்படின்னாரு. இல்ல நீங்க எப்படி அதை அப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல உங்க ரசிகன் நான், இந்த அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது என்றால் நான் கூட ஒரு டெய்லி ஒரு 5 மணி நேரம் எங்க கொடுத்ததை பத்தி சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை, இந்த படத்தை நீங்க எடுத்து கை விட்டுருவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு பேசுறாரு. என் கண் கலங்கி விட்டது. நான் சொன்னேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்தேன். இந்த படத்தை ஏன் எடுத்தே ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் எனக்கு ஒரு காலத்து வாங்குவீங்கன்னு சொன்னேன். அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் என்னுடன் டின்னர் சாப்பிட்டாரு, பேசிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு அதுவரை இல்லாத ஒரு காட்சியை நான் இணைத்தேன் நம்ம படத்துல. ஏறான் காந்தியின் கொள்ளுப்பேரனே அதில் அந்த கதையில் நடிப்பதாக சேர்த்தேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு இங்க நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. சோ ஒரு படத்துக்கான கருத்து வேறுபாடு வரும்போது இவ்வளவு நெருங்கி எங்களுடன் பேச முடியும். நியாயமான முறையில் பேசினார், நேர்மையான முறையில். காந்திய வழின்னு சொல்லல நான், இது அவர் வழி. காந்தி வழியில் அவர் காந்தி தான் கூட, அவர் வேற வழியில வந்தார். ஆனா அந்த நேர்மையா பேசி தீர்த்து கொள்ளும் போது ஒருவேளை அவர் நான் நிஜமாவே அப்படி ஒரு கருத்துடைய படம் எடுப்பதா இருந்தால் அந்த 6 மணி நேரம் அவர் கொடுத்திருந்தா ஒருவேளை அவர் கன்வின்ஸ் பண்ணி கூட இருந்தார். அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் கோர்ட்ல போய் எதையும் சாதிச்சிட முடியாதுங்கிறதுக்கு எனக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. எங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 வக்கீல்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள். கலைஞர் அவர் சானு தத் என்ற சானு வர்கீஸ் என்பவர் அறிமுகப்படுத்தினார். அதுதான் அந்த
சகோதரத்துவத்தின் ஒரு அடையாளம். டேட்டு இடைஞ்சலா வருது, இந்த படம் ஆரம்பிக்கணும் விஸ்வரூபம் 2, நீங்க தான் விஸ்வரூபம் 1 கேமராமேன். ஐயோ தள்ளி ஆரம்பிங்கன்னு கெஞ்சினார் அவர். இல்ல அப்படி தள்ளி ஆரம்பிச்சோன்னா காலவரையம் ஆயிடும், தப்பாயிடும், நீங்க ஒரு 3-4 மாசம் தள்ள முடியுமான்னாரு. நான் அந்த படத்தை விட்டுட்டு வர முடியாது, இல்ல ஆரம்பிக்கணும். அப்ப அதுக்கு தொடர்ச்சியா இருக்கணும்னா நானே அடுத்த கேமராமேன் சஜஸ்ட் பண்றேன். அந்த உணர்வு எனக்கு பிடித்தது. என்னுடைய அடுத்த படம் சான் வர்கீஸ் தான் பண்றாரு, அவர் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவர் தேடி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி மாலை போட்டு அனுப்பி வைத்தவர் தான் ஷாம்தர். விஸ்வரூபம் 2 பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்ணும்போது நான் சான் வர்கீஸ்க்கு ஃபோன் போட்டு சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் கூட வேலை செய்யறது, நல்ல ஆளை தான் தேர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று. Supposed to be a certification board. We had brought it down to that after a lot of argument, logical argument. Now one gentleman who is also known to me, Mr. Nelani, he comes and makes it, reverts it position back to being a censor board. They are giving you a list of dialogue that should not take place in this. You cannot talk like this in times of the web world. It's interlaced world. You cannot stop anything. It's going to get more and more free. I don't think these people have seen Netflix or any of those things. That cinema has changed. It's totally different. And it's unfair to curb cinema. You are stopping Indian cinema from becoming international. And expletives are the rights of a writer in cinema. இது ஒரு சர்ச்சு, கோவில் பூசாரிகள், பண்டாரங்கள் செய்யும் வேலை இது. அதை இந்த காலத்தில் செய்ய முடியாது. ஒரு காலத்துல இட்டாலியில சர்ச்சு பாதிரியார்கள் தான் சென்சார் போர்டு நடத்திட்டு இருந்தாங்க. மணி அடிச்சாங்கன்னா அந்த காட்சியை நீக்கினான். படமாக கூட வந்தது. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்காது. நடக்கக்கூடாது என்பது ஒரு உண்மை, நடக்காது என்பதும் ஒரு உண்மை. அவங்களுடைய கருத்து படம் பார்த்துட்டு சொல்லுங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றது வியாபாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது என்ன வியாபாரம்? எங்கிட்ட இருந்து காசு வாங்கினா, வெளியில இருந்து வாங்கினா, வாங்காமலே இருந்தாலும் அது ஒரு விதமான வியாபாரம். நீங்க நேரம் அதாவது விதிங்கிறத சொல்லிதான் பல பேர் அடிமைப்பட்டு இவனை மதிக்கப்பட்டது, இதுக்கு மேல கேள்வி கேட்காத அப்படிங்கிறதுக்கு விதி ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கும் மதி வேண்டும். இந்த விதியை படைப்பதற்கு ஒரு மதி வேணும். மதிதான் எனக்கு முக்கியமாக படுகிறது. அது மாற்றி மாற்றி அமைக்கும். இதுல எனக்கு இது சாடல் கூட எனக்கு குறைந்து விட்டது. ஏன்னா கோவில்களை இடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்ல. எனக்கு முக்கியமான வேலை என்னன்னா, அதையும் விட முக்கியமான வேலை கழிப்பறைகள் கட்டுவது. இந்தியாவில் போதுமான கோவில்கள் இருக்கின்றன, கழிப்பறைகள் தேவை. இன்னும் சொல்ல போனால் செவுத்துல ஒண்ணும் கிடைக்காம இருக்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டியது நம் இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான. அதன் விசை அவர்கள் கையில் இல்லை, பேண்டுக்குள் இல்லை, தலையில் இருக்கிறது. மதி பிரயோஜனப்பட்டேன். என் வாழ்க்கையே கிடையாது. காரணத்துல இந்த வீட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மொத்தம் நான் வெளியே போனதே கிடையாது. ஒரு மொத்தம் கூட வாங்காம நான் வெளியே போனா அன்னைக்கு வேலை நடக்காது. எங்க அம்மாட்ட திரும்பி மறந்து போயிட்டா கூட முக்கில இருந்து திரும்பி ஒரு முத்தம் வாங்கிட்டு போவேன். முத்தம் என் கூட பிறந்த உரிமை. அது ஏதோ நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லை என்று நினைப்பவர்கள் தஞ்சைவாணன் கோவில் வாசிக்க கடவுது. உதவியும் கிடைத்தால் நன்றாக இருக்கும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய பேர். ஏன்னா தனியா ஒரு ஆள் செய்திட முடியாது. ஒரு தனி மனிதன் நினைப்பதை விட ஒரு அரசு நினைத்தால் நடக்கக்கூடியது. அக்ஷராவுடைய ஆக்டிங்கை பார்த்து நீங்க எப்படி மிரண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேற மாதிரி மிரண்டேன். ஐயோ இன்னும் நல்ல படங்கள் வரணுமே, எனக்கு கிடைத்த மாதிரி ஞான் பெற்ற இன்பம் இந்த குழந்தைகள் பெற வேண்டுமே என்ற பயம் வந்து விட்டது. ஏன்னா பாலச்சந்திரன் மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். அது எத்தனை வடிவங்களாக பிரிந்து ஒரு கேக் அவங்களுக்கு வெட்டி வெட்டி தொட்டு தொட்டா கொடுக்க போறாங்க. வெவ்வேறு அனுபவங்களாக கிடைக்க போகிறது. இந்த 36 படமும் 36 இயக்குநர்களிடமிருந்து கிடைக்க போகிறது. அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்ல இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்பதும் என்னுடைய இருக்கு. தெலுங்கில் மலையாளத்துல எப்பவும் போல ரிலீஸ் ஆகும். கர்நாடகத்தில்